அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 5. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் கண்ணபிரானை பற்றி சொல்கிறாங்க. கண்ணபிரான் எப்பேற்பட்டவர்? கண்ணன்னாலே நமக்கு லீலைகள் ஞாபகத்துக்கு வந்துடும். இப்போ பிறந்தது முதல் பல லீலைகளை செய்கிறவர். வட மதுரையில் பிறந்தவர். அதனால தான் வடமதுரை மைந்தன் அப்படிங்கிற பெயர் வந்தது. யமுனை நதிக்கரையிலே துள்ளி விளையாடி கொண்டு இருந்தவர். ஆயர் குலத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கண்ணபிரான் எப்பேற்பட்டவர்னா ரத்தின தீபம் மாதிரியான தன்மை கொண்டவராம். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன், அந்த பெயர் கண்ணபிரானுக்கு தான் இருக்குது, தாமோதரன்கிற பெயர். ஏன்னா கண்ணன்னாலே நம்ம எல்லாருக்கும் யசோதம்மாவும் ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ யசோதம்மா வயிற்றை பெருமைப்படுத்தினவர் தான் இந்த தாமோதரன். அதனால தான் அந்த பெயர் வந்தது. இப்போ இவரை தான் நம்ம போய் வழிபாடு பண்ண போகிறோம். எப்படி வழிபாடு பண்ணணும்? மலர்களால். மலர்கள் மட்டும் வழிபாட்டுக்கு போதுமா அப்படின்னா இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, தூயோமாய் வந்து நாம். அப்போ தூய்மையான மனதோடு அந்த மலர்களை எடுத்துகிட்டு போய் அவருடைய திருவடிகளில் இட்டு வணங்கணும். இப்போ இங்கே திருவடியோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இறைவன் திருவடியோட மகிமை என்னன்றது. மலர்களை இட்டு வணங்கி வாயினால் அவர் புகழ பாடணும். புகழ பாடும்போது என்ன ஆகும்னா நம்ம செய்யக்கூடிய பிழைகள், செஞ்சிருக்கக்கூடிய பிழைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்குமா. அது மட்டும்தானா, மனதினால் தியானிக்க கண்ணா கண்ணான்னு நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா வரப்போகிற வினைகளும் நம்ம கிட்டவே வராதான், நெருங்காதான். எப்படி இருக்கும் அது? தீயில எப்படி பஞ்சு போய் பொசுங்கி மறைஞ்சு போகுமோ அதே மாதிரியே நமக்கு வரக்கூடிய வினைகள் எல்லாம் மறைந்து போயிடுமா. கண்ணபிரானுடைய திருநாமங்களை சொல்றதுனால தீயினாலே தூசா போயிடும் நம்ம கிட்ட வரக்கூடிய பிரச்சனைகள். அதுதான் இந்த பாடலுடைய விளக்கம். இப்போ 5 பாடல்கள் பார்த்துருக்கோம். இந்த 5 பாடலுடைய சிறப்பு என்னன்னா, வினை பயன்கள் நீங்கும் என்ற அகப்பயன். இதுதான் இந்த 5 பாடல்களில் சொல்றது. நோன்புக்கான காரணங்கள் நம்ம பார்த்துருக்கோம். மழையோட சிறப்பும் பார்த்துட்டோம். அப்போ பாவங்கள் எல்லாம் விலகணும்னா இறைவனுடைய திருநாமம் தான் முதல் வழி. இதை தான் ஆண்டாள் நமக்கு வலியுறுத்துகிறாங்க. நாமும் தினமும் திருப்பாவை பாடுவோம். நன்றி.